வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். மகா பெரியவர் ஒரு முறை இந்த சாதுர்மாசிய விரதம் அப்படிங்கிறது வெளியூர்ல போயிருப்பார். அப்படி விழுப்புரம் பக்கமாக சென்று கொண்டிருந்த போது அங்கே அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு செல்லுகின்ற பொழுது அந்த கிராமத்தை தாண்டி செல்ல முடியவில்லை. மகா பெரியவருடைய மனநிலை கொஞ்சம் சஞ்சலம் அடைந்தது. உடனே அந்த கிராமத்திற்குள் தன்னுடைய பரிவாரங்களுடன் சென்றார். அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடியவர்களிடத்திலே, இங்கே ஒரு சாமியார் இருந்தாரே, ஒரு வயதானவர், அவர் சமாதி எங்கு இருக்கிறது, அவர் இருக்கிறாரா என்று விசாரித்தார். அப்படி விசாரிக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கும் அது தெரியவில்லை. ஒரு வயது முதிர்ந்த ஒருவர், இங்கு ஒரு சமாதி இருந்தது, ஒரு சுவாமிகள் இங்கே இருந்தார், அந்த சுவாமிகள் பூர்ணம் அடைந்தவுடன் அவருக்கு சமாதிகள் இங்கே எழுப்பப்பட்டு சில வருடங்கள் பூஜைகள் நடைபெற்றது. அதற்கு பிறகு இங்கு எதுவும் நடைபெறவில்லை. அந்த சமாதி இருக்கின்ற இடம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். உடனே அந்த பெரியவரை இழைத்துக் கொண்டு அந்த சமாதி இருந்த இடத்திற்கு சென்று, இங்குதான் சமாதி இருந்ததா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மகா பெரியவர் அவருடைய சிஷ்யாலிடத்திலே, இங்கே அகலமாக பள்ளம் தோண்டாமல் ஆழமாக பள்ளம் தோண்டுங்கள் என்று கூறினார். உடனே அந்த இடங்கள் சுத்தம் செய்யப்பட்டு மகா பெரியவருடைய முன்னிலையிலே பள்ளம் தோண்டப்படுகிறது. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் திடீரென்று ஆவேசம் வந்தது போல் தோண்டாதே தோண்டாதே என்று கூறிவிட்டு மயங்கி விழுந்து விட்டார். அப்படி மயங்கி விழுந்தவுடன் அவருடைய முகத்திலே தண்ணீர் தெளித்து அவரை எழுப்பி உட்கார வைத்து, என்ன நடந்தது என்று கூறுங்கள் என்று கூறுகின்ற பொழுது, இந்த இடத்திலே நீங்கள் தோண்டுகின்ற பொழுது ஒரு மகான் அமர்ந்து கொண்டு ருத்ராட்ச மாலை, கண்டிகை, தண்டலம் எல்லாம் வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார். அவரை சுற்றி வேத பிராமணர்கள் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் என்னை தோண்டாதே தோண்டாதே என்று கூறினார். அதை கேட்ட மாத்திரத்தில் நானும் அதையே சொல்லிவிட்டேன் போலிருக்கிறது என்று கூறியவுடன், ஆக இந்த இடம்தான் சமாதி இருந்த இடம் என்று தெரிந்து கொண்டு அந்த இடத்தை புதுப்பித்து அந்த சரஸ்வதி, பூபேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய 58வது பீடாதிபதியினுடைய அந்த இடத்தை சுத்தம் செய்து அன்று முதல் இன்று வரை பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகா பெரியவர் அப்படிங்கிற பொழுது நம்முடைய கஷ்டங்களை நமக்கு முன்பாக தெரிந்து கொண்டு நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு மகான். அந்த அவதாரத்தை நாமும் வணங்கி எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்தனை செய்கிறோம்.